தீய சக்தி தீய சக்தி சொல்றா அவருக்கு ஒரு 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 எடுத்துக்காட்டு. ராஜாஜி தீய சக்தின்னு சொன்னாரு, பக்தவத்தலன் தீய சக்தின்னு சொன்னாரு, எம்ஜிஆர் தீய சக்தின்னு சொன்னாங்க, ஜெயலலிதா தீய சக்தின்னு சொன்னாங்க. ஆனா தீய சக்தி சொன்னவங்க பூரா அழிஞ்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அழியல. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தூய சக்தியா அந்த தமிழ்நாட்டில் எழுச்சியை உண்டு பண்ணி பாசிசத்துக்கு எதிராக திராவிடத்தின் முக்கியத்துவத்தையும் தமிழ் தேசியத்தின் முக்கியத்துவத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடுன்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இந்திய அளவுலேயே பாசிச பாஜக ஒன்றிய அரசு எதிர்த்து களத்துல நிக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அகில இந்திய அளவுலேயே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குனது தான் இந்தியா என்ற ஒரு கூட்டணி. 2014 மோடி ஒரு மெஜாரிட்டி கொண்டு வந்தாரு. அதே மோடியால 2019 ஒரு மெஜாரிட்டியை கொண்டு வர முடியல. அதுக்கடுத்து இந்தியா கூட்டணி ஒண்ணு உருவாக்குனதுலதான் 24 மோடி மெஜாரிட்டியோடு இல்லாம கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கு முக்கிய காரணம் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதெல்லாம் எந்த அளவுக்குமே எடுபடாது. எப்பவுமே மக்கள், தமிழக மக்கள் மிகப்பெரிய அறிவாளிகள், புத்திசாலிகள். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுதான் மறுத்தது. அதுக்காக சிவாஜி கட்சி ஆரம்பிச்சு எந்த ஒரு பலனும் அடைய முடியல. பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சு எந்த பலனும் அடைய முடியல. டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சு எந்த பலனும் அடைய முடியல. சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சு எந்த பலனும் அடைய முடியல. கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சு எந்த பலனும் அடைய முடியல. அதே போல இப்ப நடிகர் ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் எந்த பலனும் அடைய போவதில்லை. ஒரு விளம்பரம் தான். இல்ல அதெல்லாம் கிடையாது. இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் சினிமா ஒரு மோகத்துலதான் வர்றானே ஒழிய, ஓட்டு போடும் போது சரியான தலைவனை அவன் தேர்ந்தெடுப்பான். ஆட்டுக்கார அலைமையில ஒரு படம் வரும்போது அந்த ஆட்டை பாக்குறதுக்காக லட்சக்கணக்கான பேர் கூடலாம். சமீபத்துல நயன்தாரா ஒரு கடைகள் திரைப்படாக்கு வரும்போது லட்சக்கணக்கான பேர் கூடலாம். அது போலதான் இப்ப கூடிக்கிட்டு இருக்காங்களே அந்த நடிகருக்கு அந்த கூட்டம் எல்லாம் வாக்கா மாறாது, ஒருபோதும் மாறாது. நடிகர் முகம் ரசிகர் முகம் தானே ஒழிய அங்க